ஒரு பத்திரிகையாளர் ஏழுமலை வெங்கடேசன் போட்டிருந்தார். அந்த வீடியோவில் போலீஸ் வந்து அந்த கோவிலுக்கு கூட்டி போய் அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பரவச்சுல. அதை பார்த்து சொல்கிறாரு, போலீஸ் ஸ்டேஷனில் இது சர்வசாதாரணமாக நடக்கும். ஒரு மூத்த பத்திரிகையாளர், ஒரு கிரைம்ல இருந்து லால இருந்து தொடர்ச்சியாக 35 வருஷத்துக்கு மேலே எங்கள் ஜேர்னலிஸ்ட் ஃபீல்டில் இருக்கிறார், எங்கள் மீடியா ஃபீல்டில். அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு, இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும். நீங்கள் ஏதோ அப்படி குச்சி வச்சு இப்படி அடிக்கிறத பார்த்து அப்படி பதறீங்க. அங்கெல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் அடிப்பானுங்க, அடிச்சு போய் டீ வாங்கிட்டு வர சொல்லுவானுங்க, எடுத்தோடனே வாடா போடான்னு தான் பேசுவானுங்க. இது எல்லாமே ஹியூமன் ரைட் வயலேஷன். ஆனால் இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது அப்படின்னு அவர் வந்து நடந்துக்கிட்டு இருக்க விஷயம்தான். உங்களுக்கு இந்த வீடியோ செத்து போயிட்டா போனோன்னே நீங்கள் இவ்வளோ பதறீங்க. இந்த மாதிரிலாம் ரெகுலராக நடக்கும். போலீஸ்காரனுக்கு இது ரொம்ப சர்வசாதாரணம். இந்த விசாரணை படத்தில் வெற்றிமாறன் காமிப்பார்ல, கன்விக்ட் ஆகுடா, ஒத்துக்கூடா, நீ ஒத்துக்கூடா அப்படின்னு சொல்லி அவனை அடிக்க வைப்பானுங்களா ஒரு ஆந்திராவில் தமிழர்கள் 6 பேர். அது மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள். இன்னும் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் மனித உரிமை, ஜனநாயகம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 90, 20, 21 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னன்னே தெரியாது. சட்டத்தின் முன் சமம்ங்கிற கான்செப்ட்னா புரியாதுங்கிற அளவில் தான் நமக்கு இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்கள் இருக்குது ஏழைகளை பொறுத்தவரை அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சு